குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து சாப்டர் 13ல் சிஎஸ்சில் வந்து பைத்தான் அண்ட் சிஎஸ்வி ஃபைல்ஸோட லெசன்ஸ் இருக்குப்பா. உங்களுக்கு போன லெசன்ஸ் வந்து 12th லெசன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எஸ்கியூஎல் கமெண்ட்ஸை வச்சு எப்படி நம்ம ப்ரோக்ராம்லாம் வந்து பண்ணலாங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே போல் பைத்தான் அண்டு சிஎஸ்வி ஃபைல்ஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. ஸோ அதை வந்து எப்படி நம்ம சிஎஸ்சி ஃபைல்ஸை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு இந்த லெசன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சிஎஸ்வி ஃபைல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்வி ஃபைல்ஸ் வந்து சிஎஸ்வி மாடியூல் விச் கிவ்ஸ் த பைத்தான் ப்ரோக்ராமர். ஸோ இது வந்து என்னென்னா சிஎஸ்வி மாடியூலுங்கிறது வந்து ஒரு வந்து மெயின் பைத்தான் ப்ரோக்ராமர். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸோ இதில் வந்து சிஎஸ்வி ஃபைல் இஸ் ஏ ஹியூமன் ரீடபிள் text file where each line has a number of fields separated by commas or some other delimiter. ஸோ சிஎஸ்வி ஃபைல்ஸுங்கிறது வந்து ஹியூமன் ரீடபிள் டெக்ஸ்ட் ஃபைல். நம்ம மனுஷங்க வந்து அதை வந்து ரீட் பண்ணலாம். அது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி தான். இதில் வந்து நிறையா ஃபீல்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணுறது வந்து ஒரு கமாஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து சிஎஸ்வி ஃபைல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஎஸ்வி அண்ட் எக்ஸல் ஃபைல் ஃபார்மேட். ஸோ இப்போ வந்து சிஎஸ்வி ஃபைலுக்கும் எக்ஸல் இருக்குல்ல, எம்எஸ் வேர்டு எக்ஸல்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸலை தான் ஷார்ட்டாக வந்து சேவ் பண்ணுறப்ப .xls சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸல் ஸ்கூலில் ஃபார்மேட்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஸோ இது வந்து எக்ஸ்டென்ஷன் எக்ஸல்ஸ் வந்து ரெண்டுமே வந்து எக்ஸலில் வந்து கண்டென்ட்டும் இருக்கும், ஃபார்மேட் ரெண்டுமே இருக்கும். ஸோ இங்கே எக்ஸலில். ஸோ ஆனால் சிஎஸ்வி ஃபைலில் வந்து பிளைன் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு லெசன் ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன், இது வந்து கமாவால் செப்பரேட் ஆகிருக்கும். அது ஒன்று ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரி, செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, எக்ஸல் ஃபைல்ஸ் கேன் ஒன்லி ரீட். ஸோ இதில் வந்து என்னென்னா ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபார்மேட்டில் வந்து ரைட்டும் பண்ணிக்கலாம், சேம் வேல ரெண்டுமே பார்த்துக்கலாம். ஸோ ஆனால் சிஎஸ்சி ஃபைல்ஸில் வந்து அது வந்து நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ அதை வந்து நம்ம எங்கே டைப் பண்ணிக்கலாம்னா நோட் பேடில் எம்எஸ் எக்ஸல் ஓப்பன் ஆஃபீஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ரைட்டர். ஸோ அந்த டாக்குமெண்ட் ப்ரோக்ராம் தான். ஸோ அதில் நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸலோட உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து அதில் வந்து சேவ் பண்ணுறப்ப என்ன மாதிரி உங்களுக்கு டாட் வரும்னா XLS ஆர் XLSXன்னு வரும். சிஎஸ்சி ஃபைல்ஸில் .csv அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணும். நம்ம எம்எஸ் வேர்டு சேவ் பண்ணுறப்ப .docன்னு வரும். ஸோ எம்எஸ் வேர்டுங்கிறது ஒரு டாக்குமெண்ட். ஸோ அதனால தான் இது எக்ஸ்டென்ஷனோட சேவ் ஆகும். ஸோ இதே போல் சிஎஸ்வினா .csv ஃபைல்ஸோட கமா செப்பரேட்டட் ஃபைல். ஸோ வந்து இது வந்து அதனால தான் வந்து எக்ஸல்ஸை வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூஸால் இருக்கனால இதை வந்து .csvங்கிறது எக்ஸ்டென்ஷன் சேவ் ஆகும். ஸோ இதில் வந்து எக்ஸலில் வந்து மோர் மெமரி, நம்ம வந்து நிறைய மெமரி ஆகும் டேட்டாஸ் இன் பண்ணுறதுக்கு. ஆனால் சிஎஸ்சி ஃபைல்ஸில் லெஸ் மெமரி வந்து கம்மியாக இருந்தாவே டேட்டாஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஒரு 4 பாயிண்ட்ஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பர்பஸ் ஆஃப் சிஎஸ்வி ஃபைல்ஸ். ஆனால் வந்து இப்போ இந்த சிஎஸ்சி ஃபைல்ஸ் என்ன ஆகுமா, சார்ட்டு கிராஃபில் வந்து ஓப்பன் ஆகாது. சிஎஸ்சி ஃபைல்ஸ் கேனாட் ஸ்டோர் சார்ட்ஸ் ஆர் கிராஃப்ஸ். சிஎஸ்சி ஃபைல்ஸை வந்து நம்ம ஒன்லி டெக்ஸ்ட், அது வந்து நம்ம டெஃபினேஷன் கொடுக்குறப்பே பார்த்துட்டோம், அது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ அதனால் இது டாக்குமெண்ட்டில் மட்டும்தான் இதாகும். இந்த பவர் பாயிண்ட் சார்ட் கிராஃப்லலாம் இது வந்து ஒர்க் ஆகாது. சிஎஸ்சி ஃபைல்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃப்ளாட் ஃபைல். ஸோ இது வந்து சிஎஸ்சி ஃபைல்ஸ் வந்து ஒரு வந்து ஃப்ளாட் ஃபைல். இதில் வந்து இம்போர்ட்டும் செய்யலாம், எக்ஸ்போர்ட்டும் செய்யலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸல், ஓப்பன் ஆஃபீஸ் இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் இருக்குது நிறையா. நெக்ஸ்ட்டு கிரியேட்டிங் எ சிஎஸ்வி ஃபைல் யூஸிங் நோட் பேட். நம்ம நோட் பேடை ஓப்பன் பண்ணி எப்படி சிஎஸ்வி ஃபைல் க்ரியேட் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சிஸ்டத்துலேயே வந்து நோட் பேட் இருக்கும். உங்கள் கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்பில் நோட் பேட் இருக்கும். ஸோ அதில் ஃபைலில் போய் அசசரிஸில் போய் இங்கே நோட் பேடுங்கிறது டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிடணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து ஃபைலில் போய் நியூ கொடுக்கலாம், ஆர் கண்ட்ரோல் என்னென்னு கொடுத்தீங்கன்னா நியூ நோட் பேட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு
நோட்பேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் அங்கே போய் என்ன டைப் பண்ணணும்னா இந்த மாதிரி கொடுக்கணும். எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து டாபிக் 1 கமா டாபிக் 2 டாபிக் 3. ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுத்து வந்தீங்கன்னா 1 2 3 கமாவில் நீங்கள் எங்கே கொடுக்கணும், நோட்பேடில். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இதை வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி நோட்பேட்லேயே ஃபைலில் போய் சேவஸ்ன்னு கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு அது வந்து உங்களுக்கு வெளியில் வந்து நோட்பேட் சேவ் ஆகும். அந்த நோட்பேடில் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸல் ஃபார்மேட்டில் எனக்கு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸலில் நீங்கள் பண்ண வந்து நோட்பேடில் டைப் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸலில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கப்பா. ஃபஸ்ட்டு நோட்பேடில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ண போகிறதோ ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி ஃபஸ்ட்டு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த நோட்பேடை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்து டெஸ்க்டாப்பில் அதே நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு இடத்துல நோட்பேடில் வந்து நான் வந்து சாம்பிள்னு சேவ் பண்ணி வச்சுருந்தேன்னா சாம்பிள் அது அந்த நோட்பேட் வெளியில் டெஸ்க்டாப்பில் வந்ததுக்கப்புறம் அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் எக்ஸல் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸலில் தான் உங்களுக்கு இப்போ ஆன்சர் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து சிஎஸ்வி ஃபைல்ஸில் வந்து எக்ஸலில் வந்து ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், நோட்பேடில் வந்து சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபார்மேட் வந்து நோட்பேடில் சேவ் பண்ணதை எக்ஸலில் பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த எக்ஸல்ஸில் உங்களுக்கு ஃபார்மேட்டில் வந்து ஸோ இப்போ இந்த மாதிரி டாபிக் 1 டாபிக் 2 இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நான் எப்படி வந்து கிரியேட்டிங் சிஎஸ்வி ஃபைல் தட் கண்டைன்ஸ் கமா வித் டேட்டா. ஸோ நம்ம எப்படி நான் சிஎஸ்வி ஃபைல்ஸில் நான் டேட்டா கொடுக்க போகிறேன்னா ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே இருக்குது பாருங்கள், ரோல் நம்பர், நேமு, அட்ரெஸ்ஸு. ஸோ இதை வந்து என்ன பண்ணோம், கமா வடிவிலத்தில் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் சிஎஸ்வி ஃபைல்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். சிஎஸ்வி ஃபைல்ஸ்னாவே கமா ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து எக்ஸல்லே அதே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறப்ப இந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமா லைனில் டிஸ்பிளே ஆகும். நார்மல் நோட்பேடில் நீங்கள் பண்ணுறப்ப கமா கொடுக்க தேவையில்லை. ஆனால் சிஎஸ்வி ஃபைல்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த மாதிரி கமா உங்களுக்கு வந்து இந்த நோட்பேடிலே சேவ் பண்ணுறப்பே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். நீங்கள் ஃபைலில் வந்து சேவஸ் கொடுக்குறப்ப கீழே வந்து உங்களுக்கு வந்து சிஎஸ்வி ஃபைல்ஸுங்க லொக்கேஷன் இருக்கும். அதில் நீங்கள் சிஎஸ்வி ஃபைல்ஸுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சேவ் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சிஎஸ்வி ஃபைல்ஸில் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் ஸ்டோர் ஆகிரும். அதை போய் நீங்கள் எக்ஸலில் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து தீக்ஷா ஆப்புங்கிறதுல வந்து தீக்ஷா ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோட்பேடு எப்படி கொடுக்குறோங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலில் வந்து ரோல் நம்பர், நேமு, அட்ரஸ்ன்னு வருது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன். அதை வந்து சிஎஸ்வி ஃபைலை எப்படி எக்ஸல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து கமா போட்டு செப்பரேட்டாக நீங்கள் தனியாக டிஸ்பிளே பண்ணுறப்ப நீங்கள் கமா போட்டு டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அதே போல் சிஎஸ்வி ஃபைல் கமாவில் செப்பரேட்டாக டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் ஃபார்மேட்டில் இருக்கும் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்து உங்களுக்கு பார்க்க போகிறது கிரியேட்டிங் சிஎஸ்வி ஃபைல் தட் கண்டெயின் டபுள் கோட்ஸ் வித் டேட்டா. டபுள் கோட்ஸில் நீங்கள் எப்படி வந்து சிஎஸ்வி ஃபைலில் இது பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கொட்டேஷன் மார்க்ஸ் நீட் டு டபுள்ட் ஸோ தட் தே கேன் பி இன்டர்பிரட்டட் கரெக்ட்லி. ஸோ உங்களுக்கு வந்து டபுள் கோட்ஸில் வேணும்னா அந்த மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபேவரட் ஸ்போர்ட்ஸை டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், சிஎஸ்வி ஃபைலை சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஃபார்மேட் வரும்பொழுது அதே போல் உங்களுக்கு வந்து டபுள் கோட்ஸில் இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ நம்ம சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறத நம்ம அங்கே வந்து நோட்பேடில் கொடுக்குற போதே டபுள் கோட்ஸில் கொடுத்தோம்னா இங்கே நீங்கள் ரன் பண்ணி பார்க்குறப்ப எக்ஸல் ஃபார்மேட்டில் டபுள் கோட்ஸில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது ரூல்ஸ் டு பி ஃபாலோ டு ஃபார்மேட் டேட்டா இன் ஏ சிஎஸ்வி ஃபைல். சிஎஸ்வி ஃபைல்ஸில் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு லைன் பிரேக்குக்கும் நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணணும். தென் அடுத்தது ஸோ ஒவ்வொரு ரெக்கார்ட்லேயும் எண்டிங்கில் வந்து ஒரு லைன் பிரேக் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம்.
ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கேரேஜ் ரிட்டர்ன் அண்ட் லைன் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட்டாக CRLF இதான் சொல்லுவாங்க, CRLF அப்படிங்குவாங்க. ஸோ இதுதான் கேரேஜ் ரிட்டர்ன் லைன் ஃபீட் அப்படிங்குவாங்க. ஸோ இந்த லைன் ஃபீட் அப்படின்னா என்னென்னா, ஸோ நெக்ஸ்ட் லைனில் நம்ம என்ன பண்ண என்ட்ரை கொடுத்தா அடுத்த லைனில் வரும். எனக்கு வந்து அதுவாக தானாக டிஸ்பிளே நம்ம டைப் பண்ண ஒரு எண்டிங் லைன் முடித்தோன்னே நெக்ஸ்ட் லைனில் வரணும் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது தான் இந்த கேரேஜ் ரிட்டர்ன் ஃபார்மேட். ஸோ அடுத்தது வந்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, த லாஸ்ட் ஃபீல்ட் இன் த ரெக்கார்ட் மஸ்ட் நாட் பி ஃபாலோட் பை எ கமா. லாஸ்ட்டு வந்து மஸ்ட் பி உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது கமாவால் இருக்கும். ஸோ அடுத்தது இந்த ஃபீல்டு வந்து டபுள் கோட்ஸில் இருக்கலாம், ஸோ அல்லது சிங்கிள் கோட்ஸில் இருக்கலாம். ஸோ லைன் பிரேக் உங்களுக்கு வந்து இன்க்ளோட்ஸ் வந்து டபுள் கோட்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கணும். அடுத்தது அனதர் டபுள் கோட்ஸ் வந்து டபுள் கோட்ஸ் quotates are used to enclose fields. ஒவ்வொரு இதுக்கும் நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்துருந்தோம்னா ஆரம்பத்தில் கொடுத்துருந்தாலும் ஃபினிஷ் பண்ணுறப்பே இந்த டபுள் கோட்ஸ் ஃபினிஷ் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் CSV ஃபைல்ஸோட ரூல்ஸ். அடுத்தது கிரியேட் ஏ CSV ஃபைல்ஸ் யூஸிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ இப்போ எக்ஸலில் வந்து எப்படி CSV ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸலில் வந்து ஒன்ஸ் த டேட்டா என்டர்ட் இன் த ஒர்க் ஷீட் ஃபைல் ஷேவர்ஸ் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்கனவே வந்து ஒர்க் ஷீட்டில் இந்த ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபைலை ஒன்று எக்ஸலில் வந்து டைப் பண்ணி அதை சேவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐட்டம் நேமு, காஸ்ட்டு, குவான்டிட்டி, ப்ராஃபிட் இது மாதிரி 4 காலம்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் எப்படி இங்கே எங்கே சேவ் பண்ணோம்னா அதே எக்ஸலில் போயிட்டு சேவ் பண்ணும் பொழுது ஃபைல் நேமுங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து புக்கு கொடுத்துருக்காங்க. சேவ் டைப்புங்கிற இடத்துல தான் உங்களுக்கு என்ன பண்ணும், CSV ஃபைல்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் கவனமாக சேவஸ் கொடுக்குறப்ப ஃபைல் நேமுக்கு நேராக உங்கள் பேர் கொடுப்பீங்க. சேவ் டைப்புங்கிறப்ப தான் நீங்கள் CSVங்கிற ஃபைலை செலக்ட் பண்ணி அப்புறம் சேவ்னு கொடுத்தீங்கன்னா அது CSV ஃபைலு சேவ் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ண எல்லாமே வரும். ஸோ எப்படி நோட்பேடில் டைப் பண்ணி CSV ஃபார்மேட் சேவ் பண்ணுறப்ப மட்டும் ஃபைல் நேம் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டு கீழே லொக்கேஷனில் வந்து CSV ஃபைல்ஸ்ன்னு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு ரீட் அண்ட் ரைட் CSV ஃபைல் யூஸிங் பைத்தான். ஸோ இப்போ பைத்தானை யூஸ் பண்ணி எப்படி நம்ம CSV ஃபைல்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கோம்னா 2 ways இருக்குது. 1 way வந்து ரீடர் ஃபங்க்ஷன் அல்லது டிக் ரீடர் கிளாஸஸ். ரீடர் ஃபங்க்ஷனாக நம்ம எப்படி CSV ஃபைலை ரீட் பண்ணுறது. அண்ட் இன்னொரு மெத்தட் வந்து இதே சேம் மெத்தட் தான், அது வந்து டிக் லைட்டுங்கிறத ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரீடர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் எ ஃபைல் பண்ணும், அடுத்தது ரீட் ஆர் ரைட் ஆப்ரேஷன், என்ன ரீட் பண்ணுமா ரைட் பண்ணுமா, அடுத்தது க்ளோஸ் ஃபைல். ஸோ இப்போ வந்து எப்படி நீங்கள் பாத் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு நோட் பேடில் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணி சேவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை வந்து அந்த நோட் பேடையே நீங்கள் டெஸ்க்டாப்பில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸுங்கிறத போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பாத்துங்கிறது டிஸ்பிளே ஆகும். பாத்துனா ஃபைல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஏதாவது நான் ஒரு லிங்க் அமுச்சு விட்டேன்னா அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. அந்த லிங்க்குங்கிறது ஒரு பாத். ஸோ இப்போ யாராவது ஒருத்தவங்க வீடியோ போட்டதை அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து யூடியூப்பில் போடுறப்ப அவங்களுக்குன்னு ஒரு ஃபைல் நேம் வரும். அந்த ஃபைல் நேம் அது வந்து லிங்க், அந்த லிங்க்கில் அது சேவ் ஆயிரும். ஸோ அடுத்து அவங்களுக்கு அது வந்து மெசேஜை வந்து பாஸ் பண்ணுறப்ப அந்த ஃபுல்லாக அந்த வீடியோஸே கொடுக்காம அந்த லிங்க்கை மட்டும் அனுப்பிச்சா போதும், அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி அவங்க பார்த்துருவாங்க. ஸோ அதுதான் ஒரு பாத்து. இப்போ வந்து 6ங்கிறது ஓப்பன் எ ஃபைல் ஃபார் ரீடிங், அது டிஃபால்ட்டாகவே இருக்கும். தென் Wங்கிறது ஓப்பன் எ ஃபைல் ஃபார் ரைட்டிங். ஸோ அடுத்தது Xங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் க்ரியேஷன். ஏற்கனவே ஃபைல் எக்ஸிட்டாக இருந்தால் அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆயிரும். ஏற்கனவே அது வந்து உருவாக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த ஃபைல் என்ன பண்ணும், எக்ஸ்ன்னு கொடுத்தோன்னா எக்ஸிட் ஆயிரும். ஏன்னா புதுசாக பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அதை விட ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. ஸ்மால் a அப்படிங்கிறது ஓப்பனிங் ஃபார் அப்பெண்டிங் அட் த எண்ட் ஆஃப் த ஃபைல். ஸோ புதுசாக ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த அப்பெண்டிங் ஃபைல் யூஸ் ஆகும். அடுத்தது Tங்கிறது டெக்ஸ்ட் மோடு, Bங்கிறது பைனரி மோடு, ப்ளஸ்ஸுங்கிறது நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், ரீட் ஆர் ரைட் எது வேணால் பண்ணிக்கலாம். அடுத்தது
சிஎஸ்வி மாடியூல் ரீடர் ஃபங்க்ஷன். நீங்கள் சிஎஸ்வி ஃபைல்ஸில் எப்படி ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுமா, சிஎஸ்வி டாட் ரீடருங்கிறத ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். The reader function is designed to take each line of the file and make a list of all columns. ஸோ இது எல்லா காலம்ஸையுமே என்ன பண்ணும், சூஸ் பண்ணும். இதில் வந்து பைப் ஆர் கமா மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இந்த ரீடருக்கு. பைப் ஆர் கமானா, பைப்புங்கிறப்போ ஒரு கோடு வரணும், கமாங்கிறப்ப இந்த ஆப்ஷன். ஸோ இதை பற்றி தான் உங்களுக்கு பைப் லைன் கொடுத்து சிஎஸ்வி டாட் ரீடர் என்ன ப்ராக்கெட்டில் ஃபைல் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம், என்ன டெலிமீட்டர் பேராமீட்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் சிஎஸ்வி ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கு சிஎஸ்வி ஃபைல்ஸில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக டெலிமீட்டரை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது டேட்டா ஸ்பேஸ் அட் பிகினிங்கில் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், கொட்டேட்ஸ் இருக்கணும். அடுத்தது கஸ்டம் டெலிமீட்டர்ஸ் உங்கள் டெலிமீட்டர்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ சிஎஸ்வி ஃபைல்ஸ் டிஃபால்ட் டெலிமீட்டர் கமா யூஸ் பண்ணி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு சிஎஸ்வி ஃபைல் இம்போர்ட் பண்ணுறப்ப, பைத்தானில் பண்ணுறப்ப import டாட் சிஎஸ்வி தான் கொடுக்கணும். இந்த மாதிரி ஹேஷ் கொடுக்குறதெல்லாம் கமாண்ட்ஸ். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் கொஷின் ஆன்சர் எழுதுகிறப்ப இந்த கமாண்ட்ஸ் லைன்ஸ்லாம் எழுத வேணாம், படிக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கமாண்ட்ஸ் யூஸ் ஆகும். நீங்கள் எழுதுகிறப்ப அந்த கமாண்ட்ஸ் விட்டு மற்றதெல்லாம் எழுதணும். ஃபஸ்ட்டு சிஎஸ்வி ஃபைல்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இம்போர்ட் சிஎஸ்வி. அடுத்தது ஓப்பன் பண்ணுறப்ப இது எந்த பைத்தானில் என்ன பாத்தில் இருக்குது, ஸோ அதை கொடுத்துடணும். அடுத்தது ரீடர், நீங்கள் என்ன ரீட் பண்ண போகிறோன்னா ரோ கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து 3 ரோ வேணும். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் ஒரு ரோவில் வரணும், நேம் வரணும், சிட்டி. ஸோ இந்த 3 நேம் வரதுக்காக நான் வந்து ரோ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் உங்களுக்கு வந்து அவுட்புட் பாருங்கள். இப்போ நான் டாபிக் இங்கே கொடுத்துருக்கப்ப சீரியல் நம்பர் நேமுங்கிறப்ப உங்களுக்கு சீரியல் நம்பரில் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நேமுங்கிறப்ப 3 நேம், சிட்டிங்கிறப்ப சென்னை, திருச்சி, மதுரைன்னு சொல்லி ஸோ ஒரு 3 டிஸ்பிளே பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது சிஎஸ்வி ஃபைல்ஸ் டேட்டா வித் கோட்ஸ். எப்படி நம்ம கோட்ஸ் டபுள் கோட்ஸ் கொடுத்து நம்ம சிஎஸ்வி ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னம்னா, ஸோ இதில் என்ன பண்ணோம்னா சிஎஸ்வி டாட் ரெஜிஸ்டர் டயலாக் மெத்தடில் வந்து இந்த கோட்ஸை கொடுப்போம், டயலாக் மெத்தட். ஸோ இதில் வந்து என்னென்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இம்போர்ட் டாட் சிஎஸ்வி. ஸோ இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா டெலிமீட்டர்ஸில் வந்து இது வந்து இதெல்லாம் என்னென்னா சிஎஸ்வியை ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப இந்த லைன் கண்டிப்பாக கொடுத்தணும், இதை மெமரி பண்ணி தான் ஆகணும். சிஎஸ்வி டாட் ரெஜிஸ்டர் டயலாக் மை டயலாக் எல்லா கொட்டேஷன்ஸ்க்குமே கொடுக்க போகிறேன். இதை வந்து இந்த லைனை கம்ப்ளீட்டாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஓப்பன் பண்ணுற போகிறது பைத்தான் ப்ரோக்ராமை கோட்டேட்ஸ் டாட் சிஎஸ்விங்கிற ஃபைல்ஸில் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதை நான் ரீட் பண்ண போகிறேன். ரோஸோ இத்தனை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சிஎஸ்வி ஃபைல்ஸ் வித் கஸ்டம் டெலிமீட்டர்ஸ்னாலும் சேம் மெத்தட் தான். அங்கே எப்படி டெலிமீட்டர்ஸில் ஃபாலோ பண்ணுறோமோ, பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுறோமோ, அதே போல் தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ரீட் எ ஸ்பெசிஃபிக் காலம் இன் ஏ ஃபைல். ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து காலம்ஸ் வந்து 0லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு காலம், அடுத்தது 1 2 3 இந்த மாதிரி 4 காலம்ஸ் வேணுங்கிறப்ப நம்ம 0லேருந்து 3 வரைக்கும் இந்த காலம்ஸை டிஸ்பிளே பண்ணிங்கன்னா, இப்போ வந்து 0 1 2 3ல் ஐட்டம் நம்பர் ஃபஸ்ட்டு காஸ்ட்டு குவான்டிட்டி ப்ராஃபிட் கொடுத்தேன்னா, கீழே நீங்கள் என்னென்ன ஐட்டம் கொடுக்க போகிறீங்க, காஸ்ட் எவ்வளோ, குவான்டிட்டி எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ டிஸ்பிளே பண்ணி இங்கே காமிக்கும். அடுத்தது ரீட் எ சிஎஸ்வி ஃபைல் அண்ட் ஸ்டோர் இன் ஏ லிஸ்ட். ஸோ இப்போ நான் வந்து லிஸ்ட்டுக்குள்ளே எப்படி நான் வந்து சிஎஸ்வி ஃபைலை ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி லிஸ்ட்டுங்கிறத வரும். இதில் அப்பண்டுங்கிறது எக்ஸ்ட்ரா ஆட் வந்து எலிமெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து போன எக்ஸாம்பிள் வந்து பப்ளிக் 12th வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்து அடுத்த நம்பரை அப்பண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்பண்டுங்கிறப்ப அடுத்ததை நீங்கள் இன்சர்ட் பண்ணுற மீனிங் தான் அப்பண்ட். டு ஆட் எலிமெண்ட்ஸ். ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க அரே ஃபார்மேட்டில். ஸோ அதில் வந்து அப்பண்டுங்கிறத வேல்யூஸ் கொடுத்துருக்கப்ப இங்கே வந்து அப்பண்டுங்கிற யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்னென்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஏற்கனவே டாபிக் 1 டாபிக் 2 டாபிக் 3 இருக்குது. 1 2 இதில் வந்து டாபிக் 1ல் 1 எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸாம்பிள் 3ங்கிறது ஏதாவது ஆட் பண்ணோம்னாலும் இந்த அப்பண்ட் ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு read a CSV file, store column value in a list sorting. ஸோ இப்படி இருந்தால் ஷார்ட்டிங்கில் எப்படி நீங்கள் வந்து சிஎஸ்வி ஃபைலை ஸ்டோர் பண்ணணும்னா, ஷார்ட்டிங்னா உங்களுக்கு சில அசெண்டிங் ஆர்டரில் டிசெண்டிங் ஆர்டரில் வந்து நம்ம ஷார்ட் பண்ணுறோம் போகிறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட்டிங் ஆர்டரில் எக்ஸாம்பிளுக்கும் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். அதே எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்கம்மா ஷார்ட்டிங்கில் அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்டர் காலம் நம்பர் 1 2 3ல் எனக்கு வந்து காலம் காஸ்ட் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 50 12 10. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு காலத்தில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தடு. அடுத்தது ஷார்ட்டிங் ஏ சிஎஸ்வி ஃபைல் வித் ஏ ஸ்பெசிஃபைடு காலம். எனக்கு ஸ்பெசிஃபைடாக ஏதாவது ஒரு காலம் மட்டும் டிஸ்பிளே பண்ணும். எனக்கு சாம்பிள் a.csv ஃபைல்ஸ் அந்த மாதிரி அந்த ஃபைலுக்குள்ளே எனக்கு வந்து 2 காலம் தான் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு காலம் செகண்ட் ஒரு காலம் 2 காலம் மட்டும் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இந்த ப்ரோக்ராம் வந்து சின்ன அந்த கமெண்ட்ஸ் கொடுக்குறத விட்டுட்டு மற்றது அந்த ஓப்பன் பண்ணுற பார்த்து ரீட் பண்ணுறோமா அந்த ரைட் பண்ணுறோமோ அந்த மெத்தட் மட்டும் உங்களுக்கு பார்த்தாவே போதும். மற்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்தது ரீடிங் ஏ சிஎஸ்வி ஃபைல் இன்டு ஏ டிக்ஷனரி. டிக்ஷனரியில் நம்ம எப்படி வந்து நம்ம சிஎஸ்வி ஃபைலை பண்ணுவோம், டிக்ஷனரிங்கிற ஒரு கீவேர்டை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து சிஎஸ்வி ஃபைலில் டிக்ஷனரிங்கிறத கீவேர்டை யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைல் இம்போர்ட் சிஎஸ்வி ஃபைல் நேம் கொடுத்துரும். ரீடரில் என்ன ஃபைல் ஓப்பன் பண்ணுவோம், பிரிண்ட் டிக் ரோ. ஸோ இதில் தான் ரோ வைஸாக எனக்கு வந்து டிக்ஷனரியில் டிஸ்பிளே பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐட்டம் நேம் கீபோர்டு குவான்டிட்டி எல்லாமே ரோ வைஸில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். அடுத்தது ரீடிங் சிஎஸ்வி ஃபைல் யூசர் டிஃபைன்டு டெலிமிட்டர் இன்டு டிக்ஷனரி. ஸோ இதில் வந்து என்ன மெயினாக யூஸ் பண்ணுவோம்னா டிக் ரீடர் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்ஷனரியை யூஸ் பண்ணலாம். டிக் ரீடர் தான் இந்த இடத்துல சென்டென்ஸ் வரும். அதாவது டிக் ரீடருங்கிறது வந்து உங்களுக்கு என்ன மெத்தட்ஸ் அப்படின்னா டிக் ரீடர் யூஸ் பண்ணி நம்ம நிறையா டிக்ஷனரிங்கிறப்ப நிறையா ஐட்டம்ஸ் இருக்கிறது தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் டிக்ஷனரின்னு சொல்லுவோம். நிறைய மீனிங்ஸ் உள்ள வேர்ட். ஸோ அதே போல் அதை நிறையா ரோஸோ காலம்ஸோ செலக்ட் பண்ணி இந்த டிக்ஷனரி மெத்தட்ஸில் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ரைட்டிங்கு எப்படி நம்ம சிஎஸ்சி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிஎஸ்வியில் ஃபஸ்ட்டு நார்மல் சிஎஸ்சி ஃபைல் பண்ணலாம், அதை மாடிஃபை பண்ணலாம், கோட்ஸ் கொடுக்கலாம், டெலிமீட்டர்ஸ், லைன் கஸ்டம் டெலிமீட்டர்னால் அந்த அதை வந்து தனியாக பிரித்து காமிக்கிறது. அடுத்தது லைன் மினிமீட்டர், கோட்ஸ் கொடுக்கறது, டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறது. இப்போ சின்டெக்ஸ் டிஎஸ்வியோட ஒரு சின்டெக்ஸ் ரைட்டருக்கு வந்து பைப்லைன் சிஎஸ்வி டாட் ரீடர் உள்ள ஃபைல் ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். டெலிமீட்டர் என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணுறீங்க, டெலிமீட்டர் வந்து நம்ம என்ன ரோஸாக காலம்ஸாக கொடுக்குறோம் ரீடராக ரைட்டர் கொடுக்குறோமோ ஸோ அதான் டெலிமீட்டர். ஸோ அடுத்தது உங்களுக்கு பார்க்க போகிறது ஃபைல் ஆப்ஜெக்ட். என்னென்ன நீங்கள் ஃபைல் பாத் கொடுக்குறீங்க. டெலிமீட்டருங்கிறது ஆப்ஷனல் பேராமீட்டர். நீங்கள் வந்து என்ன வந்து அளவுரு கொடுக்க போகிறீங்க. ஸோ பைப்லைன் இங்கே கொடுக்குறேன். ஸோ அடுத்தது வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது. நான் வந்து இனிஷியல் ஸ்பேஸ் கொடுக்குறேனால கோட்ஸ் டபுள் கோட்ஸ் கொடுக்குறேனால சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறோம் பற்றி பார்க்குறது தான் இந்த ஃபைல் பேராமீட்டர்ஸ். அடுத்தது உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இம்போர்ட் சிஎஸ்வி ஃபைல்ஸில் இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு கொடுத்துருக்கேன். அதில் வந்து எனக்கு ஏஜ் மட்டும் டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்டு நேம் வந்து ஸ்டூடெண்ட் ஏஜ் 2 காலம் தான் கொடுத்துருக்கேன். அதனால் ஸ்டூடெண்ட் வந்து தனுஷ் ஏஜ் 17, கல்யாணி இன்னொரு ஸ்டூடெண்ட் ஏஜ் மாதிரி 3 வந்து 2 காலம் 3 ரோஸ் வர மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் பைத்தானில் pupil.csvயில் சேவ் பண்ணியிருக்கேன். அதை வந்து எங்கே ரைட் பண்ணுறேன் csv.write அது எனக்கு வந்து அவுட்புட்டில் வேணுங்கிறதுக்காக ரைட்டர் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது ஃபைலை லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதான் ஒன்று எக்ஸாம்பிள். அடுத்தது மாடிஃபிங் ஏ எக்ஸிஸ்டிங் ஃபைல். ஏற்கனவே இருக்க ஃபைல்ஸை நான் ஏதாவது மாடிஃபை பண்ணும்பொழுது எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் வந்து ஆடிங் மோர் டேட்டாஸ் மாடிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாடிஃபைங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லிஸ்ட்டுங்கிறது வந்து ஒவ்வொரு இதுக்கும் லிஸ்ட்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். அடுத்தது யூசர் டெலிமீட்டர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய மல்டிபிள் ரோஸ் கூட இதில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஆடிங் நியூ ரோ. ஸோ புதுசாக எப்படி வந்து நான் வந்து டெலிமீட்டரில் வந்து புதுசாக ஒரு ரோ க்ரியேட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்பண்டிங்கிறப்ப இன்சர்ட் கொடுத்து பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 5 ரோஸ் தான் இருந்தது. இப்போ நான் எக்ஸ்ட்ரா 6ங்கிறதுல ரோல் நம்பர் 6 சஜினி மதுரைங்கிறது எக்ஸ்ட்ரா
கொடுத்துருக்கேன், அப்பெண்டிங்கில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சிஎஸ்வி ஃபைல்ஸில் எப்படி கோட்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிஎஸ்வி ஃபைல்ஸில் டெலிமீட்டர் இஸ் எ ஸ்ட்ரிங். டெலிமீட்டருங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு. இது வந்து டிஃபால்ட் வேல்யூ கமா வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன யூஸ் பண்ணுறோம்னா சிஎஸ்வி டாட் ரெஜிஸ்டர் டைலாக் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பைப்லைன் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் வந்து சிம்பிள் பைப். இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி நம்ம நிறைய டெலிமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் எங்கே அந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வர்றப்போ புரியும். இங்கே ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது ஒன்று ஒன்று ஒரு பைப்லைன் ரோல் நம்பர், இங்கே ஒரு பைப்லைன் இப்படி வரும். அதெல்லாம் சேர்ந்து தான் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி வந்திருக்கு. அடுத்தது லைன் டெர்மினேட்டர். ஸோ எப்படி சிஎஸ்வி ஃபைல்ஸில் லைன் டெர்மினேட்டர் யூஸ் பண்ணுவோம்னா, லைன் டெர்மினேட் இஸ் எ ஸ்ட்ரிங் யூஸ் டு டெர்மினேட் லைன் ப்ரொடியூஸ்டு பை த ரைட்டர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதில் வந்து சிஎஸ்வி ரைல்ஸில் வந்து சிஎஸ்வி டாட் ரெஜிஸ்டர் டைலாக் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரைட் பண்ணலாம். ரீடுங்கிறப்ப ரீடர், ரைட் பண்ணுறப்ப டைலாக் ரைட்டர்ஸ். ஸோ ரைட் பண்ணுறப்ப நமக்கு அவுட்புட்டும் டிஸ்பிளே பண்ணும். அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும் ஃப்ரூட்டு குவான்டிட்டி 2 காலம். ஸோ அதை வந்து டெலிமீட்டர் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஒன்று அவுட்புட் கிடைக்கணும். அந்த பைத்தான் எந்த இடத்துல ஓப்பன் பண்ணோம்னா பைத்தான் ப்ரோக்ராமில் இது மாதிரி சேவ் பண்ணியிருக்கேன் இந்த பாத்தில். ஸோ அதை எனக்கு ரைட் பண்ணும். ஸோ ரைட்டர், அடுத்தது ரைட்டர் டேட்டாஸ் பண்ணோம், ஃபைனலாக க்ளோஸ் பண்ண போகிறோம். சிஎஸ்வி ஃபைல்ஸ் டபுள் கோட்ஸு யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி நீங்கள் கொடுத்துறதே முன்னாடி இருந்ததை சிங்கிள் கோட்ஸில் கொடுத்ததை இதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம அவுட்புட் வரப்போ டபுள் கோட்ஸில் இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கும். அதே ஒரே ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் படித்தா போதும். அதே சிங்கிள் கோட்ஸ்க்கு டபுள் கோட்ஸ்க்கு எப்படி மென்ஷன் பண்ணுறதும் பார்த்தலாம். அடுத்தது டிக்ஷனரி. ரைட்டிங் சிஎஸ்வி ஃபைல் டு ஏ டிக்ஷனரியில் நம்ம எப்படி ஒரு இது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே போல் இந்த பேராந்திசிஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இதில் டிக் ரைட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து மவுண்டைன், எவரெஸ்ட், ஹைட்டு 2 காலம், ஒன்று வந்து மவுண்டைன் வரணும், அதோட அடுத்தது ஹைட்டு வரது டிஸ்பிளே பண்ணுறது எழுதியிருக்கேன். அதை வந்து ஓப்பன் பண்ணுற பார்த்து எழுதியிருக்கேன். ஃபீல்ட்ஸ் வந்து இதை நான் வந்து டிக் ரைட்டரில் கொடுக்குறேன். ஃபீல்ட்ஸ் நேம் வந்து எனக்கு ரீட் ஆகணும். சிஎஸ்வி ஃபைல்ஸில் ஹெடர் கொடுக்குறேன், ரோஸ் டேட்டா, அப்புறம் அவ்வளோதான், ரைட்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு வந்து சிஎஸ்வி ஃபைல்ஸோட ஃபார்மேட். இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறப்ப. அடுத்தது ரைட்டிங் டிக்ஷனரி இன்ட்டு சிஎஸ்வி ஃபைல் வித் த கஸ்டம் டைலாக். இதே போல் தான் ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரோக்ராம் நிறைய படித்து குழப்பிக்க வேணாம். ஒன்று ஒரு டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸில் ஒன்று ப்ரோக்ராம் படித்தா போதும். அடுத்தது கெட்டிங் டேட்டா ரன் டைம். இயங்கு நேரத்தில் வந்து எப்படி நம்ம வந்து சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ எப்படி வந்து நம்ம டேட்டாஸை வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன மெயினாக பார்க்கணும்னா டைனமிக் ஃபைல் டாட் சிஎஸ்வி தான் இதில் மெயினான கீபோர்ட். ஃபஸ்ட்டு இம்போர்ட் கொடுக்குறோம், அடுத்தது இந்த பார்த்து, அடுத்த ரைட்டர். இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் கேட்குது அவுட்புட்லேயே. அப்போ உங்களுக்கு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஆன்சர்ஸ் வந்து எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அவனோட நேம் கேட்கும், அடுத்தது பிளேஸ் கேட்கும், அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து பிளேஸு. ஸோ நோன்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் டிஸ்பிளே ஆயிடும். எஸ்ன்னு நீங்கள் திரும்பி கொடுக்க ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒய்ன்னு கொடுத்தா திரும்பி கேட்கும், இங்கே வந்து டைப் பண்ணணும். ஸோ அப்போ நோன்னு கொடுத்தீங்கன்னா அது நின்றும். ஸோ இன்புட்டில் பிளேஸு, ரோஸு, அங்கே உங்களுக்கு எந்த பாத்தில் ஓப்பன் பண்ண போகிறீங்க, அதில் ரீடர், எத்தனை ரோ ரீட் பண்ண போகிறீங்க, அடுத்தது க்ளோஸ். இங்கே சிஎஸ்வி ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் கொடுக்கணும், அந்த ஃபைலோட பாத்து கொடுக்கணும், அடுத்தது ரீடராக அல்லது டிக் ரைடராக எவ்வளோ ரோஸ் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம், அந்த ஃபீல்ட்ஸ் என்னென்ன கொடுக்க போகிறோம், எவ்வளோ காலம் எவ்வளோ ரோ. காலம் 2 காலம் கொடுத்தோன்னா அந்த 2 காலத்துக்குள்ளே ஃபீல்ட்ஸையும் நம்ம கொடுத்துடணும், இங்கே கொடுத்துடணும். அப்போ தான் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே மாதிரி அந்த பாத் நேமு ரீடர் ரைட்டரான்னு கொடுத்துட்டு ஃபைனலாக அந்த ஃபைல் f.close கொடுத்துறது தான் இந்த சிஎஸ்வி ஃபைல்ஸோட ஃபார்மேட். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த உங்களுக்கு போன லெசன் அந்த SQL கமாண்ட்ஸ் மாதிரி இந்த சிஎஸ்வி ஃபைல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேப்பா, தேங்க்யூ.